வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. இது போல வேறில்லையே. இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. 2 வருஷம் கழிச்சு அத்தையோட பையன் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. அதனால வந்து அத்தை வந்து ஆனந்த கண்ணீர். இந்த ஃபாரின் போயிட்டு திரும்பியும் நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்தோம்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அந்த மகிழ்ச்சி அது ஆனந்த கண்ணீரா வருது, வேற ஒன்றும் இல்லை. இப்போதான் அவர் வந்து சூட்கேஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு சூப்பரான வீடுங்க. இப்போ பூந்தோட்டத்தில் இருக்கிற மற்ற வீடு நல்லா வயல்வெளிகள் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். அவங்க அம்மாவுக்கு தெரியாது, இது சர்ப்ரைஸ், யாருக்குமே தெரியாது. அவன் தம்பியும் ஃபாரின்ல இருக்காப்ல, அவருக்கு சொல்லலை. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, நான் பார்க்குறது அழகாக இருந்துச்சு. அவங்க அம்மா பையனை பார்த்தோன்னா ஷாக்கிங் ஆகி ஓடி வந்தது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். இதுதாங்க தாய்ப்பாசம். இதுக்கு ஈடு இணை ஏதாவது இருக்க முடியுமா சொல்லுங்க? கால்ல செப்பல் கூட போடாம தான் பிள்ளைய பார்த்த உடனே வேக வேகமா ஓடி வந்து அவ்வளவு அன்பா கட்டி அணைச்சுக்கிறாங்கல்ல. கார்த்திக் தமிழன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. அண்ட் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய மகன் எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருந்த தாய் அவங்கள பார்த்த உடனே 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அப்படின்னு அந்த சோகத்துல இருந்தாலுமே உடனே ஓடி போய் மகனை கட்டி அணைச்சு என் புள்ள வந்துட்டான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அவங்க முகத்திலேயும் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. இதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி தன்னுடைய மகன் வர்றது தனக்கு தெரியாம இருக்கும் போது முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? உண்மையாவே இது நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு தருணத்துக்கு காத்துட்டு இருப்போம். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாருமே அவங்களுடைய அப்பா அம்மாவை பாக்குறதுக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்களை பாக்குறதுக்கும் தான் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச யாராவது வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா, அவங்க வர்றதுக்காக நீங்க காத்திருக்கீங்களா? அண்ட் கண்டிப்பா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு.